இடம்பெறப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பல கட்சித் தாவல்களும் மேலும் இன்னும் பல கட்சித் தாவல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன. அதோடு சில முஸ்லிம் அரசியல்வாதிகளின் சுயநலமான பேச்சுக்களும் மக்களை உசுப்படுத்துகின்ற கருத்துக்களும் தற்பொழுது மேடைகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற கௌரவ அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி பீடம் ஏறிய பின் இடம்பெறுகின்ற முதலாவது பாராளுமன்ற தேர்தல் இதுவாகும். இத்தேர்தலிலே பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அந்த வகையில் முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் படுதோல்வி அடைவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தற்பொழுது ஒவ்வொரு கட்சிகளின் தலைவர்களும் தங்களுடைய சுயநலமான பேச்சுக்களை அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு தாங்கள் இணைவதாக இருந்தால், அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் கௌரவ ரிஷாட் பதுதீன் அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார்கள். தாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு இடம்பெறப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களோடு இணைந்து கேட்பதாக இருந்தால், அக்கட்சியில் இருக்கின்ற சிலர், அதாவது கடந்த காலங்களிலே கொரோனா நோய் ஏற்பட்ட போது அரசின் ஆதரவோடு முஸ்லிம்களின் மையத்துக்கள் எரிக்கப்பட்டதற்கு ஆதரவாகவும், கடந்த காலங்களிலே அரசு கொண்டு வந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்திற்கு ஆதரவளித்தவர்களும் அக்கட்சியில் இருக்கும் வரை, மீண்டும் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக களமிறங்கும் வரை நாங்கள் அக்கட்சியில் இணைந்து தேர்தல் கேட்க மாட்டோம் என ஒரு அறிக்கையினை விட்டிருந்தார். கௌரவ ரிஷாட் பதுதீன் அவர்களே, தங்களிடம் ஒரு கேள்வி. கடந்த சில மாதங்களுக்கு முன், அதாவது இது 10ஆம் மாதம் என்று சொன்னால், கடந்த 9ஆம் மாதம், கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளைக்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெற்ற போது தாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டு தங்களுடைய கட்சி வேட்பாளர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வேட்பாளர்களாக இருக்கட்டும் அல்லது முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், கட்சியின் தலைவர் தாங்கள் எல்லோரும் ஒரே மேடையில் இருந்து கொண்டு கௌரவ சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளித்ததை தாங்கள் மறந்துவிட்டீர்கள். அவ்வாறு இருக்க தற்பொழுது அம்பாறை மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கும் அநேகமான மக்கள் விரும்புவது என்னவென்றால், முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் படுதோல்வி அடைய வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பியுள்ளார்கள். அதை அறிந்த நீங்கள் தற்பொழுது குழம்பிய குட்டைக்குள் மீன்பிடிக்க பார்க்கின்றீர்கள். மன்னாரிலே ஒரு கதையும், அம்பாறைக்கு வந்தால் அம்பாறையிலே ஒரு கதையும், அதேபோல் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு சென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தை உசுப்படுத்துகின்ற ஒரு கதையும் நீங்கள் பேசிக்கொண்டு மக்களை மீண்டும் அடைகளாக்கப் போகின்றீர்கள். இது தங்களுடைய சுயநலமான பேச்சு என்பது மக்களுக்கு நன்கு அறியும். கடந்த காலங்களிலே தங்களுடைய சொகுசுக்காகவும் தங்களுடைய சுயநலத்துக்கும் தாங்கள் பாடுபட்டதை, அரசுக்கு ஆதரவளித்து பாடுபட்டதை நீங்கள் மறந்தாலும் மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்பது நிச்சயம். எதிரே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தாங்களும் படுதோல்வி அடைய வாய்ப்புண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம்.